திருப்பூர் அருகே துணை மின் நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் தொல்லியல் அகழாய்வு பணிகளை மேற்கொள்ள வலியுறுத்தியும் 2 ஆண்டுகளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களின் கோரிக்கைகள் குறித்த விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் அருண்குமார். வணக்கம். தற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகள் என்னென்னவாக இருக்கிறது? அவங்களோட பேசி யாரேனும் அதிகாரிகள் வந்திருக்கிறார்களா? என்ன நிலவரம்? திருப்பூர் மாவட்டம் காவுத்தாம்பாளையம் அருகே துணை மின் நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் 2வது நாளாக தங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டம் காவுத்தாம்பாளையம் அருகே 3000 குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இந்த கிராமத்தை சுற்றி 16 கிராமங்கள் உள்ளது. இங்கு 3000 ஆண்டுகள் பழமையான நடுகள் மற்றும் 1000 ஆண்டுகள் பழமையான மண் சூடுகள், மண் ஓடுகள், முதுமக்கள் தாலி, இரும்பு உருக்குகள் போன்ற பல்வேறு விதமான தொல்லியல் பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இங்கு தொல்லியல் துறை அகழாராய்ச்சி மேற்கொண்டு ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும். அது மட்டுமின்றி விருதுநகர் முதல் காவுத்தாம்பாளையம் வரை 765 கிலோவாட் உயர்மின் கோபுரம் அமைத்து அதற்கான துணை மின் நிலையம் காவுத்தாம்பாளையத்தில் அமைய உள்ளது. காவுத்தாம்பாளையத்தில் துணை மின் நிலையம் அமைந்தால் இங்கு தொல்லியல் பொருட்கள் அனைத்தும் பாழாகிவிடும் என்பதால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நடுகள் என்னும் பகுதியில் பந்தல் அமைத்து சுமார் 2 ஆண்டுகளாக அதே பகுதியில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காத்திருப்பு போராட்டம் தமிழக அரசால் செவி சாய்க்காததால் அதைத் தொடர்ந்து செங்கப்பள்ளி அருகே கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் பந்தல் அமைத்து பொதுமக்கள் 2வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து அப்பகுதி பொதுமக்களிடம் கேட்போம். வணக்கங்க, என்னுடைய பெயர் மோகன்ராஜ், குமரிக்கல் தொல்லியல் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பாளர். நாங்கள் கடந்த 2 ஆண்டுகளாக காத்திருப்பு போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது 3ஆம் ஆண்டு துவக்கத்திலிருந்து உண்ணாவிரதமாக தேசிய நெடுஞ்சாலை செங்கப்பள்ளி அருகே 2வது நாளாக இன்று உண்ணாவிரதம் உள்ளோம். எங்களுடைய பகுதியில் உலகிலேயே உயரமான நெடுகள் உள்ளது. அதனை சுற்றி பண்ண ஓடுகளும் முதுமக்கள் தாளிகளும் சுரங்கங்களும் இயற்கையாகவே சூழப்பட்ட ஒரு பண்டைய கால ஒரு போர் வீரர்கள் மரணமடைந்ததுக்காகவும் அந்த இடத்தில் எலும்பு துண்டுகளும் இப்படின்னு பல வகையான தொல்லியல் எச்சங்கள் உள்ளது. மிகவும் குறிப்பாக இரும்பு உருக்காலை இருந்ததுக்கான அடையாளங்கள் தொல்லியல் எச்சங்கள் உள்ளது. இதனை அரசு கவனத்தில் எடுத்து இந்த பகுதியை தொல்லியல் ஆராய்ச்சி செய்து அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இந்த இடத்தில் துணை மின் நிலையம் வருவது வேண்டாம் எனவும் அதை வேறு பகுதியில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கையாக வைத்து உண்ணாவிரதம் உள்ளோம். அரசு ஆவணங்கள், மணியாரனுடைய விஓ தூய அடங்கல், பாட புத்தகங்களிலும் கீழடி அருங்காட்சியகத்தில் தமிழ்நாட்டில் 32 பகுதியில் குமரிகள் பகுதியும் ஒன்று என அனைத்து ஆவணங்களையும் தகவலாற்றுப்படை அரசு இணையதளத்திலும் உள்ளது. ஆகையால் இது வந்து மின் தொடர்பு கழக அதிகாரிகள் அவர்கள் கவனக்குறைவாக செயல்பட்டதாகவே நாங்கள் கருதுகிறோம். ஆகையால் இதை கவனத்தில் எடுத்து வேறு பகுதிக்கு மாற்றிக்கொள்ளுமாறு மின் நிலைய அதிகாரிகளுக்கு ஒரு வேண்டுகோளும் வைக்கிறோம். அரசு உடனடியாக இதை எடுத்து வேறு பகுதிக்கு மாற்ற வேண்டும் எனவும் தொல்லியல் பகுதியாக அறிவித்து இதை காப்பாற்ற வேண்டும் எனவும் நாங்கள் கோரிக்கை வைத்து காலவரையற்ற உண்ணாவிரதத்தை இன்று 2ஆம் நாள் தொடங்கி உள்ளோம். காவுத்தாம்பாளையம் அருகே துணை மின் நிலையம் அமைக்கக்கூடாது, மேலும் தொல்லியல் துறை சார்பில் ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும் என 2 கோரிக்கையை வலியுறுத்தி தங்கள் போராட்டம் தொடரும் என அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி அருண்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.